ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகள் பயிற்சி 1.4ல் 9வது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 9வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் 2னா எக்ஸு கிரேட்டர் தென் 1 விட குறைவான எண்கள்னு சொல்கிறாங்க. 2னா கழித்தல் 1லேருந்து 1 வழி கழித்தல் 1 0 1ன்னு வரும் இதுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் கழித்தல் 1னா கழித்தல் 3 விட பெரியசு, கழித்தல் 1 விட குறைவுனா கழித்தல் 2 என்ற எண் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இது குத்துக்கதை எழுதிட்டு என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 0, மூணாவது எஃப் ஆஃப் கழித்தல் 1.5, நாலாவது எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் கழித்தல் 2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதுங்க. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் 2 எக்ஸ் கழித்தல் 1 எடுத்து எழுதிங்க. இது பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் 1 கழித்தல் 1 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 1. இது கழித்தல் 3 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் கழித்தல் 1. அப்போது இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா 1 விட பெரிய எண்கள், 1 தான் ரொம்ப சின்ன நம்பர், இது சேர்க்கக்கூடாது. 1 விட பெரிய எண்கள் பார்த்திங்கன்னா 2 3 4ன்னு இந்த மாதிரி போயினே இருக்கும். அடுத்தது பாருங்கள், கழித்தல் 1லேருந்து 1 வழியும். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா கழித்தல் 1 0 1. அடுத்தது இது பாருங்கள், கழித்தல் 3, அதுக்கப்புறம் கழித்தல் 1 விட குறைவான எண்கள். கழித்தல் 3க்கு கழித்தல் 1க்கு சென்டரில் பார்த்திங்கன்னா கழித்தல் 2 மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதுதான் இதுக்கு மீனிங். அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3னா 3 பாருங்கள் எதில் வருது, இங்கே தானே ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டில் வருது. அப்போ இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 பிரதிடணும். அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 கூட்டல் 2. இப்போ 3 கூட்டல் 2 கூட்டிங்கன்னா 5. அப்போ எஃப் ஆஃப் 3 பார்த்திங்கன்னா 5. அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள், எஃப் ஆஃப் 0 பாருங்கள் எதில் வருது, ரெண்டாவது. அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 2. அப்போது எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இதோட மதிப்பு 2 உங்களுக்கு. அதுக்கப்புறம் மூணாவது கொஷின், மூணாவது பாருங்கள், கழித்தல் 1.5. அப்போ எஃப் ஆஃப் கழித்தல் 1.5. இப்போ 1.5னா இதில் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இது கழித்தல் 2, 1க்கு மேலே கழித்தல் 1க்கு மேலே தானே 1.5 வரும். அப்போ இதில் தான் உங்களுக்கு வரும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் 1. அப்போது எஃப் ஆஃப் கழித்தல் 1.5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக கழித்தல் 1.5 போடணும். அப்போ கழித்தல் 1.5 கழித்தல் 1. அப்போது கழித்தல் கழிந்தாலும் கழித்தலே தான் வரும், இது கூட்டிடணும். அப்போ 1.5ஓட 1 கூட்டிங்கன்னா 2.5ன்னு வரும். அப்போ 2.5. அப்போது எஃப் ஆஃப் கழித்தல் 1.5ஓட மதிப்பு இதுதான். அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள், எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் கழித்தல் 2. அப்போ எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் கழித்தல் 2. அப்போ ஃபஸ்ட்டு 2 பாருங்கள் எதில் வருது, ஃபஸ்ட்டில் கழித்தல் 2 மூணாவதில் வருது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் 2. அப்போ இது 2 நம்ம போடலாம். எஃப் ஆஃப் 2னா 2 கூட்டல் 2னா 4. அதே மாதிரி இன்னொன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் 1. இதுவும் எஃப் ஆஃப் கழித்தல் 2க்கு வரும். அப்போது கழித்தல் 2 கழித்தல் 1. அப்போது கழித்தல் 3ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும். அப்போது எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் கழித்தல் 2 இஸ் ஈக்குவல் டுனா 4 கூட்டல் கழித்தல் 3. அப்போது 4 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 3 வரும். அப்போ 4 3 போச்சுன்னா 1. அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா, அப்போது எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் கழித்தல் 2 இஸ் ஈக்குவல் டு 1. உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 9வதுல இருந்தது 4 கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா?